ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுக்கி கேரியும் கூடவே டாடா ஏஸ் ப்ரோவும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டியுமே பக்காவான வண்டி தான், நமக்கு தெரியும். ஏற்கனவே மாருதி நல்ல இதாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். அதுக்கு கூடவே இப்போ டாடா ஏஸ் ப்ரோ போட்டிக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல் வண்டின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுமே நல்ல என்ஜின் கொடுத்துருக்காங்க. என்ஜினை பொறுத்தவரை டாட்டாவில் 694 சிசி ஆர்டி என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த நம்மளோட மாருதி சுசுக்கியை பொறுத்தவரை என்ஜின் G12B MPFI என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ MPFIன்னு சொல்லுறது ஒரு பெட்ரோல் என்ஜின் தான். பவரை பொறுத்தவரை 30 ஹார்ஸ் பவர் டாட்டாலையும், சுசுக்கியை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பவர் 72 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை இந்த நம்ம டாட்டாவை பொறுத்தவரை 2 சிலிண்டர் என்ஜின், இதை மாருதி சுசுக்கி வந்து 4 சிலிண்டர் என்ஜின். டார்க்கை பொறுத்தவரை 55 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க டாட்டா. அதே நேரம் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு மாருதி சுசுக்கி கேரியை பொறுத்தவரை டார்க்கு 98 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்குன்னு பார்த்தா டாட்டாவில் 10 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சின்ன வண்டியாக தான் டிசைனே பண்ணியிருக்காங்க, முக்கியமாக வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும்னு. அதே நேரம் பார்த்தோம்னா சுசுக்கி கேரியில் வந்து 30 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரெண்டுமே பக்காவாக இருக்குது. மைலேஜ் வந்து டாட்டா 21 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கிது. அதே நேரம் மாருதி சுசுக்கியை பொறுத்தவரை 18 கிலோமீட்டர் தான் கிடைக்கிது. ஏன்னா அது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின், அதிக எரிபொருள் தேவைப்படுது. க்ராஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா 1460 கேஜியில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் சுசுக்கியை பொறுத்தவரை 1600 கேஜியில் இருக்குது. க்ராஸ் வெயிட் வந்து சுசுக்கிக்கு அதிகம். அதே நேரம் பேலோடு பார்க்கும்போது டாட்டாக்கு அதிகமாக இருக்குது. 750 கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சுசுக்கி கேரியை பொறுத்தவரை பேலோடு 740 கேஜி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டி வயசில் பர்ஃபார்மன்ஸ்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா லென்த்து எல்லாமே மாறுது. 3560 mm கொடுத்துருக்காங்க டாட்டாவில். அதே நேரம் 3800 mm வந்து சுசுக்கி கேரி இருக்குது. ஸோ ஓவரால் லென்த்து பார்த்தாச்சு. அடுத்தது விட்த்தை பார்க்க போகிறோம். விட்த்தை பொறுத்தவரை நமக்கு 1497 mm கொடுத்துருக்காங்க டாட்டா. 1562 கொடுத்துருக்காங்க சுசுக்கி கேரி. ஹைட்டை பொறுத்தவரை டாட்டாவில் 1820 mm வந்துடுது. அதே மாதிரி பார்த்தோம்னா சுசுக்கி கேரியில் 1883 இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ்னு பார்க்கும்போது அளவுகளில் வந்து கேரி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீல் பேஸ் பார்த்தோன்னா 1800 mm டாட்டாவில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இந்த சுசுக்கி கேரியை பொறுத்தவரை 2110 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய வண்டியாகவே இருக்குது. பெரிய வண்டியாக இருந்தாலுமே நமக்கு லோடிங் கெப்பாசிட்டி தான் முக்கியமான விஷயமே அதுதான். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 170 mm கொடுத்துருக்காங்க. கேரியை பொறுத்தவரை 160 mm கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் உள்ள பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நமக்கு வந்து போதுமானதாக இருக்குது டாட்டாவே. டேர்னிங் ரேடியேஷன் பார்த்தோன்னா 3750 mm இருக்குது. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா சுசுக்கி கேரியை பொறுத்தவரை 4300 mm இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் ப்ரைஸ் வைஸ்லேயுமே நமக்கு டாட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா விலை கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு கொடுத்துருக்காங்க. அதே நேரம் மாருதியை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு இண்டிபெண்ட் மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு வித் காயில் ஸ்ப்ரிங்கோட வந்துடுது. முக்கியமான விஷயம் என்னென்னா ரியரில் வந்து செமி ட்ரைலிங் ஆர்ம் வித் காயில் ஸ்ப்ரிங், ஹைட்ராலிக் டேம்பர் எல்லாமே டாட்டா ஏஸ் ப்ரோயில் கொடுத்துருக்காங்க. நம்ம சுசுக்கி கேரியை பொறுத்தவரையில் ரியர் லீஃப் ஸ்ப்ரிங் வித் ரிஜிட் ஆக்சிலோட வந்துடுது. முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா டயரை பொறுத்தவரை 145 R12 டைப்பு டாட்டா ஏஸ் ப்ரோயில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் கேரியை பொறுத்தவரை 155 R13 கொடுத்துருக்காங்க. டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிராஷ் டெஸ்டட் கேபின்னு இந்த டாட்டா ஏஸ் ப்ரோயை சொல்லாங்க. ஏன்னா அது கிராஷ் டெஸ்டடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுசுக்கி கேரியை பொறுத்தவரை டெஸ்ட் பண்ணலை. கேபினை சேஃப்டியாக கொஞ்சம் கூட டாட்டாவில் இருக்குது. அதாவது இது வந்து ஈஸியாக சுருக்கமான ரோடுகள் எல்லாம் போகிற மாதிரி, அதாவது குறுகிய ரோடுகளுக்கு ஏற்றது. மல்டி பர்பஸ் வெஹிக்கிள்னே சொல்லலாம் ரெண்டுமே. முக்கியமாக வண்டிகள் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறனால எல்லா ஏரியாவுக்கும் போகிற மாதிரி. ஆன்போர்டு பொல்யூஷன் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாட்டா ஏஸ் ப்ரோவில். அதே மாதிரி RDE மானிட்டர் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த பொல்யூஷன் எல்லாமே மானிட்டர் பண்ண மாதிரி உள்ள டிவைஸ் தான் அது. செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது நமக்கு வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதை பிக்கப் பண்ண மாதிரி அமைப்பு எல்லாமே 2 கம்பெனிலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாரண்டின்னு பார்த்தோம்னா டாட்டாவில் 2 வருஷம் இல்லைன்னா 72,000 கிலோமீட்டர் வழக்கமாக கொடுக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா சூப்பர் கேரியை பொறுத்தவரை 3 வருஷம் வாரண்டி, 1,00,000 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டி எல்லாமே நல்லா இதாக தான் போயிட்டுருக்கு. ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா 3.99 லட்சம் அங்கே தான் இடிக்குது. என்னென்னா டாட்டாவை பொறுத்தவரை இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்காங்க. இதே சூப்பர் கேரியை பொறுத்தவரை 5.6 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது முக்கியமாக இந்த ரெண்டு வண்டியிலையும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே நேரம் லோடிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் நமக்கு டாட்டா ஏஸ் ப்ரோ சீப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.